சட்டமன்ற நிகழ்வுகளை பார்த்தவர்களின் எண்ணிக்கை 2 கோடியை தாண்டி இருக்கு. சட்டமன்றம்னாலே என்ன, சட்டமன்றத்தில் இப்படிப்பட்ட விவாதங்கள்லாம் நடக்குமா? இப்போ சட்டமன்றங்களை பார்ப்பதில் எதிர்க்கட்சி இப்படி உட்கார்ந்துருப்பாங்க. நேற்று கேட்கிறாங்க, விஜயோட வெற்றி என்று நான் பார்ப்பதை விட இளைஞர்களுக்கு அரசியலை நோக்கி ஒரு ஆர்வமும், விஜயே அரசியலுக்குள்ள வந்துட்டாருன்னா அப்ப நாம அரசியலுக்குள்ள வரக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னார் தான் இவங்க தான் எம்எல்ஏ ஆக முடியும், இன்னார் தான் இவங்க தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆக முடியும் என்று இல்லாமல் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இந்த அங்கீகாரம் கிடைக்கும். கல்லூரி விழாக்களில் போகும்போது அதுல ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்த்தேன். கவிஞர் பா விஜய் அப்படின்னு தான் சொன்னேன். எல்லாரும் எழுந்து நின்று 10 நிமிஷத்துக்கு கை தட்டிட்டு தான் உட்கார்ந்தாங்க. எங்கோ ஒரு பிரளயம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அரசியல் பிரளயம், மற்றவங்களுக்கு ப்ராப்ளம், மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ப்ராப்ளம். நான் பூ வாங்கிக்கிட்டு இருக்கேன், அந்த பூக்காரமாட்ட இருந்து விஜயோட கட்சி பாடல் ஒலிக்குது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தாக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று நினைத்தேன். ஆனால் எல்லா அரசியல் கட்சியும் தாக்கிவிடும் தாக்கம் என்று நானும் முழுமையான கேள்விக்குறியாக இருந்த விஜய் ஆச்சரியக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. அதான் நான் சொன்னேன், தற்குறின்னு சொல்லிட்டு தான் இப்போ தற்போதைய குறியீடு அவங்கள மாறிட்டாங்க. மக்களை சந்திப்பாரா, நேரம் ஒதுக்குவாரா, சட்டமன்றத்திலும் சரி தலைமைச் செயலகத்திலும் சரி அதிக நேரம் செலவழிக்கிறார் என்ற வகையிலும் ஒரு ஆரோக்கியமான ஆர்டிகல்லாம் வந்ததுன்னு பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஆளா அவர்தான் வராரு, செக்ரட்டரியேட்டுக்கு வராரு. அப்புறம் அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட நான் கூட ஒரு கேட்டேன், அது ஏன் உண்மையான படமாப்பா டிஃபன் பாக்ஸ்ல சாப்பிடுறதுன்றது கமலாலயத்துல வந்து அந்த செய்தியை ஏன் எடுத்து அவங்க போட்டுக்கிட்டாங்க. அதனால அரசியல் தலைவர்கள் முதல்வர் விஜய் வருகை தவறாக கணிச்சிட்டாங்களோ இல்ல கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களோ. உதயநிதி அவர்கள் இது இன்ஸ்டாகிராம் ஆச்சு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமா ஆச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி இன்ஸ்டாக்கு இணையதளத்துக்கு செலவு செய்த இன்னொரு கட்சியை நான் பார்க்கிறேன். பேஸ்புக்கை திறந்தாலும் சரி, ட்விட்டரை திறந்தாலும் சரி, நேரம் அண்ணன் ஸ்டாலின் உதயநிதி முகங்கள் தான் வந்து கொண்டே இருந்தது. ஆனா அந்த முகங்களையும் பாராமுகமாக மக்கள் எங்கோ பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் நாம கவனிக்கலாம். ஃபைல்மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய பாஜகவின் மூத்த தலைவர் திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு தமிழக அரசியல் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா நிறைய அரசியல் கட்சிகள் எதிர்பாராத ஒரு விஷயம், நிறைய மக்கள் ஆதரவோட இன்னைக்கு திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வராக பதவி அமைந்திருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. முதல்ல இத்தனை நாள், இப்போ ஒரு 6-7 நாள் இருக்கும். ஸோ இந்த நாட்களில் அவங்களுடைய பணி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல வாழ்த்துகள். ஏன்னா மக்களோட ஆதரவோடு வந்திருக்கிறார்கள். ரொம்ப நாளாக ஒரு மாற்று தமிழ்நாட்டில் ஏற்படணும்னு மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்து பல பேர் முன்னெடுத்து சென்று, நாங்களும் ஒரு காலத்தில் அதை முன்னெடுத்து சென்றோம். எல்லாருமே ஒரு பாதியாக நிறைவேறிய ஒரு மாற்றத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் முழுமையாக கொண்டு வந்திருக்கிறார்கள். முழுமைனா நான் என்னை பொறுத்த வரைக்கும் முழுமைன்னு சொல்ல மாட்டேன். 108 முழுமை கிடையாது. அதுக்கப்புறம் அதில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் சேர்ந்தது ஒரு முழுமையற்ற தன்மை. ஆனாலும் ஓரளவிற்கு 3/4 கிணறு தாண்டுகிற அளவுக்கு வந்திருக்கிறார்கள். அதற்கு எனது வாழ்த்துகள். நீங்கள் சொன்ன மாதிரி முதல் நாளிலிருந்து எதிர்பார்ப்புகள் அதிகமாகி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி எனக்கு தெரிந்தவர் ஒருவர் சொன்னார், சட்டமன்ற நிகழ்வுகளை பார்த்தவர்களின் எண்ணிக்கை 2 கோடியை தாண்டி இருக்கு இணையதளங்களில். ஏன்னா அவங்களுக்கு சட்டமன்றம்னாலே என்ன, சட்டமன்றத்தில் இப்படிப்பட்ட விவாதங்கள்லாம் நடக்குமா, அரசியல் நகர்வு அதிகமாக இருக்கிறது என்பது நாங்களாம் காலேஜில் படிக்கும்போது சொல்லுவோம். இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு, என்ன ஐயோ அரசியல்னா எங்களுக்கு பயம், அரசியல்னா சாக்கடைலாம் இல்லை, அரசியல் சாக்கடைலாம் பூக்கடைலாம் கூட நான் சொல்லியிருக்கேன், தாமரை பூக்கடைன்னு கூட சொல்லியிருக்கேன். அது மாதிரி ரொம்ப விளையாட்டெல்லாம் சொல்லியிருக்கோம். ஆக ரொம்ப நாளாக நீங்கள் இளைஞர்களுக்கு அரசியல் ஆர்வம் வரணும், இளைஞர்களும் அரசியலுக்கு வரணும், படித்தவர்களும் அரசியலுக்கு வரும்போது தான் அரசியல் தூய்மை பெறும். இல்லை நிறைய நேரங்களில் கல்லூரியில் பேசும்போதும் சரி, நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் தான் நாங்கள் இதை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி விஜயோட வெற்றி என்று நான் பார்ப்பதை விட இளைஞர்களுக்கு அரசியலை நோக்கி ஒரு ஆர்வமும், என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று, விஜயே அரசியலுக்குள்ளே வந்துட்டாருன்னா அப்போ நாம் அரசியலுக்குள்ளே வரக்கூடாது. அப்போ அந்த ஒரு பெரிய நகர்வுகள்லாம் செய்யாத தாக்கத்தை இவரோட நகர்வு செய்திருக்கிறதோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு வருகிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் அரசியல் தெரிந்தவர்கள், நம்மளை மாதிரி அரசியல்வாதியோட பிள்ளைங்களாக வளர்ந்தவர்களுக்கு சட்டமன்றம்னா என்ன தெரியும், சட்டமன்றங்களில் விவாதங்கள்னு என்ன தெரியும்.
ஆனால் இப்போ வந்து சட்டமன்றங்களை பார்ப்பதிலோ எதிர்க்கட்சி இப்படி உட்கார்ந்துருப்பாங்க. நேற்றே கேட்குறாங்க, ஹாஸ்பிட்டலில் என்னோட டாட்டரே சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃபுக்கெல்லாம் சில நேரம் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு ஆச்சரியமாக இருக்குது, இவங்க எதிரில் உட்கார்றாங்க, அவங்க விவாதிக்கிறாங்க. அப்போ முழுமையாக யாரும் முழுமையாக அப்படி பார்க்க மாட்டாங்களே. சட்டமன்றம் நடந்தது அவ்வளோதாங்க. இந்த ஒரு அரசியல் நகர்வும் பல எண்ணங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது ஒன்று, இன்னொன்று அரசியல் நகர்வும் ஒரு வேறு மாதிரி ஒரு நகர்வும் தமிழகத்தில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை யதார்த்தமாக நம்ம ஒப்புக்கொண்டு தான். நிச்சயமா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து நாங்களே வந்து பார்த்தோம். நாங்கள் பொதுவாக வந்துட்டு மீடியாவில் இருக்கிறவங்க சட்டமன்றம் லைவ் போடுறப்ப அது ஒரு வெரி ஃபியூ பீப்புள் பார்ப்போம். அப்புறம் வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கான நேர்காணலுக்காக அந்த சட்டசபை லைவெல்லாம் பார்ப்போம். இப்போ வந்து லைவ் போடுற எல்லாத்துக்கும் தெரியுது அது எவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு. நாங்களும் யாருன்னு சட்டமன்ற லைவெல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நீங்களும் பார்த்துருந்துருப்பீங்க. இது வந்து மற்றவங்க சொல்லி தெரியறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது என்ன மாதிரியான மாற்றம் நடக்குதுன்னு நீங்கள் நினைச்சீங்க? இல்லை, ஒன்று வந்து ஒரு சட்டமன்றமே ஒரு 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 புதிய மாற்றத்திற்கான சட்டமன்றம். எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம பார்ப்போம், ஒரே மாதிரி வேஷ்டி சட்டை போட்டுட்டு தலைவர்கள் எல்லாம் ஒரே மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ ஒரு உடையிலிருந்து எல்லாம் ஒரு மாற்றம். அதிமுகவும் திமுகவும் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க. ஆமாம், ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க. அது பெரிய மாற்றம் அரசியலில். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாரையும் பார்க்கும்போது வேறு வேறு விதமான ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிற மாற்றம். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னார் தான் இவங்க தான் எம்எல்ஏ ஆக முடியும், இன்னார் தான் இவங்க தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆக முடியும் என்று இல்லாமல் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இந்த அங்கீகாரம் கிடைக்கும் என்று ஜனநாயகத்தின் அங்கீகாரத்தை கிடைத்த பல எளியவர்கள், பல இளைஞர்கள், பல பெண்கள் இருக்கிறார்கள் என்ற வகையில் எனக்கு மகிழ்ச்சி. ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு மாற்றம் வந்து தானே ஆகணும். அந்த மாற்றம் வந்து இருக்கிறது. எங்களுக்குள்ள கவலை என்னென்னா, அந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தோம். அது வந்து எங்களால் முடியலன்றதை விட முடியும். அது காலம் என்னும் அவகாசம் இருக்கிறது. இதை விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற வகையில் பாராட்டுகள். திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோம். அது அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த வகையில் ஒரு ஒரு 50% மகிழ்ச்சி நாங்கள் ஆச்சு. நீங்கள் சொன்னது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா, எடுத்துக்கலாமா? கழகங்கள்னு வரும்போது அதிமுக வந்து ஒரு இறை நம்பிக்கையுடைய அது மாதிரி அவங்க கொஞ்சம் வந்து கொள்கையில் எங்களோட சாயல் உள்ளவர்கள். இவங்க தொடர்ந்து சனாதனத்தை எதிர்க்கிறேன், மத்திய அரசு கூட நான் இணக்கமாக இருக்க மாட்டேன், எப்போவுமே ஒரு சண்டை போடுற ஒரு எண்ணத்தோட இல்லாத டீலிமிட்டேஷனை கொண்டு போடுறது, இல்லாத மொழி பிரச்சனையை கொண்டு வைக்க. ஆக மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் அரசியல்னால் சண்டையாகவே இருக்கணுமா? நான் அடிக்கடி ஒன்று சொல்கிறேன், கலகலப்பாக இருக்கணும்னு நினச்சா கைகலப்பாகவே இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி எப்போவுமே ஒரு சண்டை, எப்போவுமே ஒரு விவாதம், எப்போவுமே ஒரு உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக அரசியலை கொண்டு செல்வது, ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளிலிருந்து மாற்றி நம்ம ஏதாவது ஆக்கப்பூர்வமாக நினைக்கும்போது அந்த நேரத்தில் உணர்ச்சி பூர்வமாக எதையாவது ஒரு பாலை தூக்கி போட்டு எல்லாம் அதை நோக்கி போகிறது. இப்படிப்பட்ட ஒரு அரசியல்லாம் நடந்து கொண்டே இருந்தது. அதில் ஒரு கொஞ்சம் தெளிவு பிறக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது பிறக்கும் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் ஆக்கப்பூர்வமாக நாங்களும் அரசியல் செய்வோம், ஆக்கப்பூர்வம்னு எதிர்க்கட்சியாக நாங்கள் பணியாற்றோம். நிச்சயமா. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அரசியல் தலைவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய வருகை, முதல்வர் விஜய் அவர்கள் வருகை வந்துட்டு தவறாக அனுப்பிச்சிட்டாங்களோ இல்லை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற கேள்வி நாட் ஓன்லி ஃபார் பொலிட்டீஷியன்ஸ். இங்கே வந்துட்டு பத்திரிகையாளர்கள் கூட அப்படிதான் இங்கே வந்து கேள்வி கேட்கப்படுறாங்க வெகுஜன மக்களால். அவரோட வருகையை வந்துட்டு யாருமே வந்து சரியாக கணிக்கலை அப்படிங்கிறத வந்துட்டு பொதுமக்கள் இப்போ வந்து பேசுகிறாங்கிறத பார்க்க முடியுது. அதை எடுத்துக்கலாம். அதாவது எல்லாரும் இன்ஸ்டண்ட்டாக ஆக்டிவிட்டியை பார்த்தாங்க, இன்ஸ்டாகிராம்ஸை பார்க்கல, அவ்வளோதான். பொலிட்டிக்கல் இன்ஸ்டன்ட் ஆக்டிவிட்டீஸ் அங்கங்கே நடக்குது, இன்சிடென்சஸை பார்த்தாங்க, இன்ஸ்டாகிராமை பார்க்கல. அதனால் இது ஒரு இணையதள புரட்சி நடந்திருக்கிறது என்பது உண்மை. ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸிடமிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை கைப்பற்றும் பொழுது மூலைக்கு மூலை சென்று அவர்கள் பிரச்சார கூட்டங்கள் நடத்தினார்கள். அந்த கூட்டங்களுக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு வந்தது. அந்த கூட்டங்களை வைத்து அவர்கள் ஓட்டுகளை ஈர்த்தார்கள். இப்போ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உட்கார்ந்த இடத்திலிருந்து இன்ஸ்டாவில் நாம் வந்து ஒரு ஈர்ப்புத்தன்மையோட சில ரீல்ஸுகளை போட்டால் அது மக்கள் அதிகமாக ஈர்க்கப்பட்டு விடுகிறார்கள். என்னோட உட்கார்ந்த இடத்திலிருந்தே அவர்களுக்கு செய்திகள் கிடைத்து விடுகிறது அல்லவா? இப்போ ஒரு கூட்டத்துக்குன்னா கிளம்பணும், பொதுக்கூட்டத்தில் போய் உட்காரணும், என்ன பேசுகிறாங்க, அதுக்கு அடுத்த நிலை டெலிவிஷன் கூட நீங்கள் வரவேற்பறையில் உட்கார்ந்தாதான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கையிலேயே செல்ஃபோன் வந்துக்கிட்டு அவங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க வந்து மாவட்டத்திற்கு ஒரு வார் ரூம் மாதிரி ஒரு பெரிய வார் ரூம் செயலாற்றுதுன்னு நினைக்கிறேன். ஆக அந்த காலத்துலலாம் எப்படின்னா போர் என்றால் தளத்தில் இருப்பது, இப்போ இணையதளத்தில் இருப்பது, அவ்வளவுதான். ஆக அப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அவசர உலகில் இப்போ இனிமேல் அப்படி தான் அரசியலை அணுக வேண்டுமோ. ஸோ இது ஒரு பெரிய மாற்றம். ஏன் எல்லாத்துக்கும் தெரியல அப்படின்னா,
அரசியல் கூட்டம்னா மைக் வைத்து கண்ட மணிக்கு கத்தி பேசுவோம். இன்ஸ்டாகிராம்னா அமைதியாக அப்படியே இணையதளத்தில் பரவி 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 அமைதியாக பரவி அது அமைதி புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது அரசியல்வாதிகளுக்கு, தேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு கூட, இன்றைக்கி தேர்வாகாத அரசியல்வாதிகளுக்கு கூட ஒரு மிகப்பெரிய பாடமாக அது அமைந்து விட்டது. ஆனால் எனக்கு வந்து இதில் பெரிய ஆச்சரியம் இல்லை. என்னென்னா, திரிபுரா, பாரதிய ஜனதா கட்சி திரிபுராவில் இதை மாதிரி ஒரு யுக்தியை கையாண்டாங்க. அது ஒரு மலை பிரதேசம், மக்களை சென்று அடைய முடியவில்லை. அப்போ அதுக்கு முன்னால் உள்ள கம்யூனிஸ்ட் ஆட்சியினோட அவலங்களை எடுத்து சொல்லணும். ஆக அதுக்கு வந்து கரடு முரடான இடங்களுக்கு போக முடியாதுன்றதுக்காக இன்ஸ்டாகிராமோட குரூப்ஸு, வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் அவங்க பயன்படுத்தினாங்க. ஆனால் அது மலை பிரதேசம் அப்படி இப்படின்னு எல்லாம் விட்டுட்டாங்களே தவிர இங்கே வந்து இதை யாரும் கவனிக்கலை. ஈவன் உளவியலும் கவனிக்கலை, உளவு பிரிவும் இதை கவனிக்கல. இல்லை, இதில் இன்னொரு விஷயம் பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் சொன்ன அதே வாதத்தை தான் வந்து திரு உதயநிதி அவர்கள் வந்துட்டு சட்டமன்றத்தில் எடுத்துரைத்தார். இது இன்ஸ்டாகிராம் ஆச்சு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமாக வந்து ஆச்சு அப்படின்னா. ஆனால் அதற்கு வந்து இவர்கள் எதிர்வினை ஆட்டினாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா மொத்த மீடியாவுமே வந்துட்டு திமுகவோட கண்ட்ரோலில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க பெண் என்ற நிறுவனம் வச்சுருந்தாங்க. அதன் மூலமாக வந்துட்டு அவங்களும் சோஷியல் மீடியாவை வந்துட்டு தன் வசம் வைத்திருந்தாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனால் மக்கள் வந்து இங்கே பகுப்பாய்வு செய்து தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற வாதத்தை இவங்க தரப்புலேருந்து முன்வைக்கிறாங்க. இல்லை, நான் வந்து அவங்க வந்து களத்தில் வேலை செய்யலனோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராமை மட்டுமே நம்பி இருந்தார்கள் என்றும் நான் சொல்லலை. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி இணையதளத்துக்கு செலவு செய்த இன்னொரு கட்சியை நான் பார்க்கல. நம்ம ஃபேஸ்புக்கை திறந்தாலும் சரி, நம்ம வந்து ட்விட்டரை திறந்தாலும் சரி, அதில் இணைய விளம்பரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேராக அண்ணன் ஸ்டாலின், உதயநிதி முகங்கள் தான் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த முகங்களையும் பாராமுகமாக மக்கள் எங்கோ பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் நாம் கவனிக்கணும். ஆக எல்லாமே விளம்பரம் செய்தாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் பத்திரிகை எடுத்திங்கன்னா முழு பக்க விளம்பரங்கள், ஏறக்குறைய தேர்தல் பக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தாலே அதாவது செட்டைட்டின்னு சொல்லுவோம்ல, அதாவது ஒரு அந்த அளவிற்கு கொண்டு போனாங்க. ஆனால் அதெல்லாம் மக்களுக்கு ஈர்க்கல. அப்போ என்னென்னா, மக்களுக்கு இணக்கமாக இருந்தால்தான் இணையதளத்திலும் அவங்க இணக்கமாக இருப்பாங்க. நான் இணக்கமாக இல்லை, ஆனால் இணையதளத்தில் நான் இதெல்லாம் செய்கிறேன். அப்போ எல்லாமே சேர்ந்து தான் வந்திருக்கு. இது வந்திருக்கு. ஆனால் வருங்காலத்தில் அவங்க எப்படி இந்த மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் இப்போதைக்கு அரசியலில் ஒரு மாற்றம், ஆட்சியில் ஒரு மாற்றம், தேர்தல் முறைகளில் ஒரு மாற்றம், அதே மாதிரி இந்த ஜாதி தான் இங்கே தான் நிற்கணும் அப்படின்ல, அதே மாதிரி பணம் அதிகமாக செலவழித்து தான் நிற்கணும் அப்படின்ல 4-5 பேரை வைத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்தவர்களெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு விஜய் அவர்களின் அந்த பிரபலத்துவத்தையும் நாம் வந்து குறைந்து மதிப்பிடக்கூடாது. ஸ்டார் வேல்யூன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயும் அடிஷனலாக இருக்குன்றதையும், ஆனால் ஒரு மாற்றம் என்பதை நம்ம ஒத்துக்கொண்டுதான். பல்வேறு கட்டங்களில் உங்ககிட்ட தேர்தலுக்கு முன்னே காலகட்டங்களில் வந்துட்டு கேட்கும் பொழுது அவர்கள் வந்துட்டா, அதாவது விஜய் அவர்கள் எங்கள் பக்கம் வந்து விடணும், அதுதான் அவங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சிருச்சு அப்படின்னா கரூர் சம்பவம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டதார்கள். மற்ற தலைவர்கள், பாஜக தலைவர்கள் வந்துட்டா இல்லை எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, அவருக்கு ஓட்டு போட்டு வீணடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிற அதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஏற்கனவே இந்த கேள்வி உங்க முன்னாடி வச்சேன். ஸோ அரசியல் தலைவர்களும் அவரோட வருகையை வந்துட்டு பெருசாக வந்து எதுவும் ஏற்படுத்திடாது அப்படின்னு நினச்சிங்களா? நிச்சயமாக எனக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருந்து, நான் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நிறையா இதில் வந்து உதிரியாகிடக்கூடாது, உறுதியாக இருக்கணும் அப்படின்னு. அதனால் நான் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கேன். ஏன் நிறையா எனக்கு வந்து அதில் ஒரு மாற்று கருத்து இருந்தது என்றால், கல்லூரி விழாக்களில் போகும்போது அதில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்த்தேன். ஒரு நாள் நான் ஒரு கவிஞர் பா. விஜயின் கவிதை ஒன்று, நகம் கூட ஒரு நாளைக்கு 0.5 மில்லிமீட்டர் வளர்கிறது நீ அப்படின்னு அந்த கவிதையை வந்து குழந்தைங்களுக்கு சொல்கிறதுக்காக கவிஞர் நான் பா. விஜய் அப்படின்னு தான் சொன்னேன். இது வந்து ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்னால். எல்லாரும் எழுந்து நின்று 10 நிமிஷத்துக்கு கை தட்டிட்டு தான் உட்கார்ந்தாங்க. ஐயா, நான் இந்த தம்பி விஜய, நடிகர் விஜய சொல்லலை, நான் பா. விஜய சொன்னேன், அவரோட நகம் என்ற கவிதையை உங்களுக்கு கொஞ்சம் ஊக்கப்படுத்துறதுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். இதே நான் எங்களோட குழு கூட்டத்தில் கூட சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு சரி, ஒரு எல்லாம் கை தட்டுவாங்க, சிரிப்பாங்க. ஆனால் எழுந்து நின்று விஜய்ன்ற வார்த்தைக்கு ஒரு 10 நிமிடம் கை தட்டிட்டு உட்காருகிறார்கள் என்றால் எங்கோ ஒரு பிரளயம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அரசியல் பிரளயம் மற்றவங்களுக்கு ப்ராப்ளம், மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ப்ராப்ளம் எங்கோ ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது நான் உணர்ந்தேன். அதே மாதிரி பல கல்லூரிகளுக்கு போகும்பொழுது விஜய் என்ற வார்த்தை ஏதாவது ஒரு விதத்தில் வந்துருச்சுன்னா அவங்க அந்த 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 சூழ்நிலையே
மாறிய தன்மையை நான் பார்த்தேன். அதே மாதிரி எளிய மக்கள்கிட்ட நான் பழகும்போது ஒரு நாள் நான் பூ வாங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த பூக்காரம்மாட்ட இருந்து விஜயோட பாடல் வந்து காலர் டியூனாக வருது. ஓ, ஓகே ஓகே. ஸோ அப்போ பூக்காரம் இது எப்போவுமே எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, எப்போ நீங்கள் வந்து ஆட்டோ தம்பிகள்கிட்டையும் பூக்கார அம்மாக்கிட்டையும் மீன் விற்கிற சகோதரிகள்கிட்டையும் நீங்கள் வந்து சென்று சேருகிறீர்களோ அப்போ தான் நீங்கள்லாம் தலைவராக ஆகணும். அப்போ தான் நான் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது சில ஆட்டோ அண்ணெல்லாம் வணக்கம் சொன்னால் அப்பா சொன்ன மாதிரி நம்ம ஆட்டோ அண்ணங்கிட்ட இப்போ போயிட்டோம், தலைவர் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, எப்போ அந்த எளிய மக்களை நீங்கள் வந்து சாமானியர்களை அடைகிறீர்களோ, இதை என்ன போகிறாங்க தமிழிசைன்னு சொல்கிறது இல்லை, வந்தோடனே வாங்கக்கா தமிழிசைன்னு சொன்னால் அன்னைக்கு தான் நீ தலைவராக உருவெடுத்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு சாமானிய மக்கள் என்னை பார்த்து வணக்கம் சொல்லும்போது ஆகா ஒரு 25 ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் நம்ம இப்போ தான் மக்கள்கிட்ட பிரபலமாகிறோம்னு எண்ணம்லாம் நமக்கு உண்டு. ஆனால் நான் ஒரு நாள் பூ வாங்கி கொண்டு இருக்கிறேன். அப்போ கல்லூரிகள்கிட்ட மாத்திரம் இல்லை, கலர் கலராக பூ விற்கிற பெண்ணிட்டையும் அவங்க காலர்ட்டையும் அவரோட கட்சி பாடல் ஒலிக்குது. சாதாரணமாக சினிமா பாடல் தான் வைப்பாங்க, கட்சி பாடல் ஒலிக்கிறது. ஆக இது உண்டு. இன்னொன்று வந்து அந்த உடை வந்து கல்லூரிகள் எல்லாம் பிரபலமாக வந்து காக்கி பேண்ட்டும் க்ரீம் கலர் சட்டையும் அதுவும் பிரபலமாக ஆரம்பிச்சுது. ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தாக்கம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்று நினைத்தேன். ஆனால் எல்லா அரசியல் கட்சியும் தாக்கிவிடும் தாக்கம் என்று நானும் முழுமையாக நினைக்கல. வந்து 5% சொன்னோம், 10% சொன்னோம், எல்லாரும் 25% சொன்னோம், 30% சொன்னோம். ஆனால் 35% தாண்டி ஆட்சிக்கே வருவார்கள் என்ற கணிப்பு மிக மிக குறைவாகத்தான் இருந்தது. அடுத்த கட்டமாக அதான் நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இந்த 7 நாட்களில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க பார்க்கும்போது. குறிப்பாக வந்துட்டு டாஸ்மாக் கடைகளில் வந்துட்டு கோயில் பக்கத்தில் இருந்து பள்ளிகளில் இருந்து அங்கேருந்தெல்லாம் வந்துட்டு மூட சொல்லி உத்தரவு வந்திருக்கு. அதற்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இதை பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, முதலில் டாஸ்மாக் மூடணுன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களோட பதவியேற்பு விழாவுக்கு போயிட்டு வந்து இதே மாதிரி வந்த உடனே ஒரு பேட்டி, பத்திரிகை பேட்டி, அதில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கீங்கன்னு சொன்னோன்னே டாஸ்மாகை மூடுனா நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன். அடுத்த நாள் அவங்க மூடுறாங்க. ஆக என்ன மட்டும் இல்லை, நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால இது போல் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்குனால அது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஏன்னா இதற்கு முந்தைய ஆட்சியில் என்னோட விமர்சனம் என்ன என்றால், மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் துர்கா அக்கா அவர்களும் அவங்க வீட்டு முன்னால் ஒரு கருப்பு கொடியை ஏந்தி கொண்டு கருப்பு உடை அணிந்து கொண்டு டாஸ்மாக்கு எதிரான்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்பு அதை அப்படியே மறந்துட்டாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனேயே டாஸ்மாக் தான் பிரதான பிரச்சனையாக எடுத்துக்கொண்டது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சி. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஏன்னா டாஸ்மாகில் 50,000 கோடி வருது, நாம் அதற்கு இணையாக ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அடிக்கடி சொல்வேன். இது எனக்கு ஆரோக்கியமான ஒரு நிலைன்னு தான் பார்க்குறேன். அதே மாதிரி குடும்ப பெண்களுக்கு இதை திமுக கிளைம் பண்ணாலும் அந்த திமுக வந்த உடனே அதை செய்யலை. 1000 ரூபாய் 2 வருஷம் கழிச்சு தான் போட்டாங்க. நான் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், 24,000 ரூபா சேர்த்து கொடுக்கணும், இவங்க 2 வருஷம் கழிச்சு தான் இவங்க 1000 ரூபாய் போட ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு அதையும் உடனே நிறைவேற்றி இருக்கிறார்கள். இன்னொன்று வந்து தொழில் முனைவோர்களெல்லாம் கூப்பிட்டு அதற்காக ஒரு கூட்டம் கூட்டியிருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே விஜய் வந்து மக்களை சந்திப்பாரா, நேரம் ஒதுக்குவாரா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்கிற நேரத்தில் வந்து சட்டமன்றத்திலும் சரி தலைமைச் செயலகத்திலும் சரி அதிக நேரம் செலவழிக்கிறார் என்ற வகையிலும் ஒரு ஆரோக்கியமான ஆர்டிகல்லாம் வந்ததுங்க பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் ஆளா அவர் தான் வராரு, செக்ரட்டரியேட்டுக்கு வராரு. அப்புறம் அங்கேயே உட்காந்து நான் கூட ஒரு கேட்டேன், ஒரு தம்பிகிட்ட கேட்டேன், உங்களை மாதிரி ஒரு மீடியாட்ட கேட்டேன், அது ஏஐயா உண்மையான படமாப்பா? ஏன்னா இப்போ எதை டிஃபன் பாக்ஸில் சாப்பிட்றதுன்றது ஏஐ படமா உண்மையான படமான்னு கேட்டேன். ஏன்னா எல்லாத்துக்குமே நான் கமலாலயத்தில் வந்தது அந்த செய்தியை வந்துட்டு ஏஐயா எடுத்து அவங்க போட்டுக்கிட்டாங்க. அதனால வந்து அது வந்து ஒரு ஆச்சரிய கேள்விக்குறியாக இருந்த விஜய் ஆச்சரியக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. அதான் நான் சொன்னேன், தற்குறின்னு சொல்லிட்டு தான் இப்போ தற்போதைய குறியீடு அவங்கள மாறிட்டாங்க அப்படின்னு ஒரு விளையாட்டாக சொல்வது ஒரு மாற்றம் தான். இது இந்தியா வியக்கும் மாற்றம், உலகமே வியக்கும் மாற்றம். நிச்சயமா. நீங்கள் இதுக்கு முன்னாடியுமே வந்து திரு விஜய் அவர்கள், அது முதல்வர் விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு ஃப்ளைட்டில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் பதிவு பண்ணியிருந்திருக்கீங்க. அப்போது நீங்கள் பேசும்போது நினைத்து பார்த்தீங்களா இவர் தமிழக முதலமைச்சராக வந்து உட்காருவார் இவ்வளோ சீக்கிரமா? இல்லை, நான் நினைக்கல. நான் அவர் அரசியலுக்கு வருவாரானே நினைக்கல. எனக்கு ரொம்ப அவர்கிட்ட ஆரோக்கியமான ஒன்று என்னென்னா, நான் அப்போ கவர்னர், நான் எந்த ஒரு படிக்க ஆரம்பிச்சிருவேன் ஹைதராபாத்லேருந்து. இப்போ பக்கத்தில் அக்கா நான் விஜய் அப்படின்னாரு. அக்கா விஜய்னு கூப்பிட்ட உடனே அப்போ யாருன்னா நிறையா விஜய் எனக்கு தெரியும், யாருப்பா அப்படின்னு மாஸ்க் எடுத்தார். அப்போ கூட தம்பி விஜயா அப்படின்னு 2 பேரும் ரொம்ப நேரம் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஒரு கேள்வி அப்போவே நான் கேட்டேன், அது 4 வருடங்களுக்கு முன்னால். தம்பி ஒரு நீங்கள் அரசியலுக்கு வந்துடுவீங்கன்னு சொல்கிறாங்களே, வருவீங்களான்னு கேட்டால் நான் மழுப்புவாருன்னு நினச்சேன்.
மழுப்பாம மிக உறுதியா ஆமா அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். எப்போ அரசியலுக்குள்ள வராம சாயலே இன்னும் இல்லாம அது ஒரு ஒரு ஹேசியத்துல வந்துட்டு இருக்கும்போதே மிக தெளிவா சொன்னார். அப்ப நான் கூட வந்து நம்ம சார் கிட்ட சொன்னேன், தம்பியை பார்த்தேன் நான் ரொம்ப உறுதியா இருக்காரு அப்படின்னு. அப்ப கூட நான் சும்மா சொன்னேன், தம்பி பிரதமர் வந்து ஒரு வாட்டி பாருங்களேன்ப்பா அப்படின்னு. இல்லக்கா இப்போ இல்லை, அப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு. அப்புறம் ரொம்ப நேரம் திரைத்துறையை பற்றி நிறையா பிரச்சனைகளை பற்றி இப்போ என்கிட்ட கூட கேட்டார். ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களெல்லாம் விருப்பப்பட்டு தானே மக்கள் உங்களை கொண்டாடிட்டு இருந்தாங்க, நீங்கள் தெலுங்கானா போனீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஃபேஸுப்பா அரசியலில் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசி கொண்டு வந்தோம். அப்போவே ஆனால் அதில் உறுதித்தன்மை தெரிந்தது. உறுதித்தன்மை மட்டும் இல்லை, அதில் ஒரு அக்கறையும் தெரிந்தது எனக்கு. இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறேன். பொதுவாக நான் அரசியலுக்கு வரேன்னு இல்லாமல் அது ஒரு ஒரு அழுத்தமும் ஒரு ஆழமும் தெரிந்ததை நான் அன்றைக்கே உணர்ந்தேன்றது நான் சொல்லி தான் ஆக வேண்டும்.